நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, ப்ரோ எத்தனையோ கேமரா இருக்குது, கோப்ரோ இருக்குது, இன்னும் என்னென்னமோலாம் இருக்குது. பட் நீங்கள் ஏன் இந்த பாக்கெட் 3 வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி. இதுக்கான ரீசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதோட சைஸ். சரிங்களா? கையில் கொண்டு போகும்போது நம்ம ஒரு கேமரா கொண்டு போகிறோம் அப்படின்றதே யாருக்குமே வழங்காது. அதுதான் மெயினான இது விஷயம். ஸோ இதுதான் கேமரா. சரிங்களா? நான் இப்போ எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு விளங்குதா ஒரு கையில் ஒரு கேமரா கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அதுலேயும் இந்த துண்டெல்லாம் இருக்காது, இந்த துண்டு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்படி கொண்டு போனேன் அப்படின்னா, அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விளங்குமா விளங்காதான் அப்படி எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? செகண்ட் வந்துட்டு இந்த மைக். சரிங்களா? இந்த மைக் வந்துட்டு நம்ம வந்துட்டு மற்ற கோப்ரோ மற்ற இதுகளோட வாங்குறப்போ வந்துட்டு இன்னும் ப்ரைஸ் அதிகமாகும். அது ஒரு விஷயம். தேர்டு வந்துட்டு இதோட வீடியோ குவாலிட்டி. சரிங்களா? நான் 2-3 வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தேன். அதனால் வந்துட்டு இதில் குவாலிட்டி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதால் இது வாங்கினேன். ஃபோர்த் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதை ஒவ்வொன்றா நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன். நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ப்ரோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ்ன்றீங்க, என்ன ப்ரோ அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்துட்டு கிளியராக நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். எடுத்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி மட்டும் ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. ஏன்னு தெரில. ஃபஸ்ட்டு மைக் செட்டிங் எனக்கு இன்னும் கற்றுக்கலை. சரிங்களா? மைக் செட்டிங் வந்துட்டு எனக்கு இன்னும் பிடிப்படலை. அது பிடிப்பட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி இந்த வீடியோவில் பார்ப்போம் எந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி வருது அப்படின்றது. சரிங்களா? இப்போது வாங்க நான் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ட்ராக்கிங் மோட். இப்போது நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு இதையும் போடுறேன் பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஃபேஸ் ட்ராக்கிங் மோட போட்டுட்டு நான் வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் நடக்கிறேன். ஸோ அந்த கேமரா வந்துட்டு எந்தளவுக்கு அது ட்ராக் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது எனக்கு இங்கேனிக்க வந்துட்டு எந்த இடத்துலையுமே வச்சு உங்களுக்கு வந்துட்டு சரியான வியூவை வந்து எனக்கு காட்ட முடியல. அதனால் நிலத்துல வச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போலாம் ட்ரெஸ்ஸில் அப்படிலாம் கிடக்கும், அதை கணக்கு எடுக்காதீங்க. அப்போது அது எந்தளவுக்கு வந்துட்டு ஃபேஸ் ட்ராக்கிங்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணுது, அக்யூரேட்டாக பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த டைம்லேயும் வந்துட்டு அது எந்தளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளை வந்துட்டு ஃபேஸ் ட்ராக் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் 2-3 சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு அழகாக தெளிவாக சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன்னா என்னென்னாக்கா, நமக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 9 பட்டன்ஸ் இருக்கும். இந்த 9 பட்டன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோவில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நான் என்னோடய ஃபேஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு 9 டாட்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க. எனக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய குவாலிட்டி, அதாவது லைட் வந்து டிம் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்துட்டு ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இதில் பார்த்துருப்பீங்க 9 டாட்ஸ் இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஒரு டாட்டில் லெஃப்ட் சைடில் வச்சு என்னையே மார்க் பண்ணி நான் வந்துட்டு லொக் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேமரா என்னையே வந்துட்டு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் வச்சிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வச்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு கிளியராக விளங்க இல்லை. ஓகே, என்னை வச்சிட்ருக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சீனரியை காட்ட போகிறீங்க அப்படின்றப்போ அது ரைட் சைடில் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இப்படி நடந்து போகிறப்போ அந்த சீனரி அங்கிட்டு இருக்கும். நான் இதை போய்கிட்டு இருக்கும்போது அந்த சீனரியை நோக்கி அது நம்மளை நோக்கி வர்ற மாதிரி ஒரு இது வீடியோ எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவரை வச்சுட்டு நீங்கள் நடக்கும்போது அவர் உங்களோட வரும்போது ஸோ ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வந்துட்டு ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சென்டரில் மட்டும் நம்மளை மெயின் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது நான் வந்துட்டு ஏன் பக்கத்தில் வந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இருட்டுக்கு கேமரா இருக்கிறது விளங்க இல்லை. சரிங்களா? ஸோ எங்கிட்டு பார்க்குது என்ன செய்யுது அப்படின்றது எனக்கு வந்துட்டு விளங்கலை. அதனால தான் நான் பக்கத்தில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ இது மட்டுமா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 180 டிகிரி வீடியோ எடுக்கலும், ரொட்டேஷனில் வச்சு வீடியோ எடுக்கலும். அதோட சாம்பிள்ஸை காட்டுறேன். நான் ஏன்னு சொன்னால் எனக்கு அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அது வந்துட்டு ஒழுங்காக காட்டலுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அதோட சாம்பிளை காட்டுறேன். அதே மாதிரி 90 டிகிரி இது ரொட்டேஷன்லையும் வீடியோ நமக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண இயலும். சரிங்களா? இப்போது இது மட்டுமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் டு ரைட் டைம்ஸ் லேப் இருக்குது, அதோட சாம்பிள் வீடியோ போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பர் லேப்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்லோமோ இருக்குது. ஸ்லோமோவில் வந்துட்டு ரெண்டு விதமான ஸ்லோமோ இருக்குது. அதாவது 240 FPS ஒன்று இருக்குது, 120 FPS ஒன்று இருக்குது. இதே மாதிரி லோ லைட் வீடியோஸ் அதுக்கான சாம்பிள்ஸை நான் போடுறேன். ஸ்பின் ஷாட் அப்படின்றது இதை வந்து நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கொள்ளாலும் நான் வந்துட்டு இப்போ ஸ்பின் ஷாட்டு கொடுத்துக்கொள்கிறோம். ஸ்பின் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வீடியோ ரெக்கார்டில் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ரெக்கார்டில் வச்சுட்டு தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்பின் ஷாட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அது என்ன செய்யும்னா ஜாய்ஸ்டிக் வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இருக்கா இப்போ இங்கே நீங்கள் வந்துட்டு அந்த இது வந்துட்டு இருக்குது, இந்த சிம்பிள் இருக்கா, அந்த சிம்பிளை இல்லாட்டி நீங்கள் ரைட் சைட் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் ரெக்கார்டிங்கை கேன்சல் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்துட்டு அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்துட்டு செக் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செஞ்சு கொள்ளலும். அது ஸ்பின் ஷாட் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு இன்னும் பிடிப்படலைன்னு சொன்னால் நான் வந்துட்டு அந்தளவுக்கு இதில் வந்துட்டு ட்ரையல் பார்க்கலை. ஸோ அதனால எனக்கு அந்தளவுக்கு ஸ்பின் ஷாட் தெரியாது. இதில் வந்துட்டு 180 டிகிரி இது வரைக்கும் இருக்குது. ஸோ 180 அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஜாய்ஸ்டிக் வந்துட்டு மேலே மண்டையை கவுத்துரும், இப்படி கவுத்துரும். சரிங்களா? நம்மளோட ஃப்ரேம் வந்துட்டு இப்படி மாறிடும். நம்ம இப்படி வச்சுட்டா 160 இது வந்துட்டு வீடியோ வந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போது இது இப்படி இருக்கா, இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு இப்படி எடுக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு வந்துட்டு எந்த ஒரு ஒப்ஜெக்ட்டுமே முன்னால் இல்லை அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். அதாவது இப்போ வெளியில் வந்துட்டு வியூ வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு வானத்தை பார்த்த வாக்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த பக்கம் மாற்றிக்குவோம். ஸோ இப்போ வந்துட்டு பில்டிங் வந்துட்டு தலைகீழாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் அதில் 180 இது வியூ வந்துட்டு வரும், அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக சுற்றி வரும். ஸோ இப்படி தான் வரும். இந்த வீடியோ சாம்பிளாக வந்தால் நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்துட்டு எக்ஸிட் பண்ணிக்குவோம். எக்ஸிட் பண்ணிட்டு அகெயின் நம்ம வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேமுக்கு வந்துடும். அண்ட் இதில் ட்ரிபிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து இது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மைக். ஏன்டா இந்த மைக் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் ப்ளூ கலர் லைட் பற்றி கொண்டு இருக்குது, நீங்கள் பார்த்தாலே விளங்கும். ஸோ இதில் வந்து ப்ளூ கலர் லைட் பற்றி கொண்டு இருக்கா. இப்போது பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டனை ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் பற்றி. சரிங்களா? இப்போ நான் பேசின ஸ்டார்டிங்கில் இது ப்ளூ கலரில் பேசிகிட்டு இருந்த வாய்ஸுக்கும் இப்போ க்ரீன் கலரில் பேசிகிட்டு இருக்க வாய்ஸுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதாவது நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா, இந்த பவர் பட்டன் மற்றபடி நீங்கள் செட்டிங்கில் போனீங்கன்னா ப்ரோ மோட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப் பண்ண இயலும், அதாவது நாய்ஸ் கேன்சலேஷனை ஆக்டிவ் பண்ண இயலும். அதுவே நீங்கள் இந்த மைக்கு உங்கள் கையில் இருந்தால் பவர் பட்டனை கிளிக் பண்ணுறதன் மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷனை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள இயலும். அதாவது நீங்கள் இதை கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வைப்ரேஷனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ண இயலும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண இயலும் அந்த க்ரீன் கலரில் லைட் பற்றுறதுக்கும் ப்ளூ கலரில் லைட் பற்றுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஸோ இப்போ வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு கட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு.
அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இரைச்சல் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்போ நான் வந்துட்டு திரும்பிட்டு நாய்ஸ் கேன்சலேஷனை ஆக்டிவ் பண்ணுறேன். சவுண்ட் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக கேட்கும். சரிங்களா? அந்த இரைச்சல்லாம் இருக்காது. பட் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பின்னால் போகிற வாகனத்தில் சவுண்ட்லாம் கேட்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு மேலே இந்த கவர் போட்டு இல்லை. அது ஏன் போடலை அப்படின்னு கேட்பீங்க. அது போடாமலுக்கே ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அதிகமாக வந்துட்டு உள்ளே தான் வைக்கிறது சட்டைக்குள்ளே. அப்போது இந்த மேலே இருக்கிற சட்டை வந்துட்டு எனக்கு எப்பயுமே கவர் பண்ணிக்கொள்ளும் என்னோட இந்த மைக்கை. அதனால் உள்ளே பெருசாக விண்ட் வர்றது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதில்ல. அதால் நான் அந்த விண்ட் ஸ்க்ரீன் போடுற கிடையாது. பட் இப்போ நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்கு விளங்கியிருக்கும் எந்த அளவுக்கு மைக்கோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதை கேளுங்க. நான் வந்துட்டு செக் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சு போடுறேன். நான் பெரிய அப்பாட்டக்கர் ரிவ்யூவர்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நான் இதை வாங்கினேன். இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு, நான் எந்த அளவுக்கு அதை வந்துட்டு ஃபீல் பண்ணினேன் அப்படின்றத வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் இதை பற்றின ஃபீச்சர்ஸு அந்த மாதிரிலாம் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழில் நிறைய பேர் அந்தளவுக்கு ஒழுங்காக வந்துட்டு ரிவ்யூ பண்ணி இல்லை, இன்க்ளூடிங் மீ. அதுவே உங்களுக்கு நல்ல தமிழில் இது அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் சேனல் போங்க. அவங்க ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிறாங்க. நம்ம வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. சரிங்களா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃப்யூச்சரில் வந்துட்டு எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொரு சேனல்லையும் கற்றுக்கிட்டு எப்படி போகிறாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் ஃபஸ்ட்டு என்னதை சொல்ல வராங்க, எப்படி போகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பண்ண வரேன். இது ஜஸ்ட் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி சோலோ ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கணும் அப்படி ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த கேமரா வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் தனியாக போகிறவங்களுக்கு தான் இது மெயினாக வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு கேமராவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ட்ராக்கிங், ஓகேங்களா? அந்த ட்ரெக் பண்ணுறது வந்துட்டு வேறு லெவலில் ட்ரெக் பண்ணுது. நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு சில டைமில் ஃபோனை பார்க்காமலுக்கு இதை பார்த்துட்டு இது பண்ணுவேன். இது என்னடா ஃபோக்கஸ் பண்ணுமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்துட்டு ரெடி பண்ணிடுவேன். ஆனால் அது சரியாக பண்ணும். அது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சரியாக பண்ணும். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கெட்ஜெட் தான் இது. அந்த கேமரா தான் இது. ஸோ யாராவது கேமரா வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்தது வந்துட்டு நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் இல்லாட்டி ஒவ்வொரு கிளிப் போடுறேன். Pocket 3 ஹைப்பர் லேப்ஸ் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவையும் அதோட பேரை மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.